ரியலி சிம்பு அவர்கள் ஒரு பயங்கரமான சாதனை படைத்திருக்காங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சிம்பு அவர்களோட கெரியர் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா பயங்கரமான உச்சம் ஏறப்போகிறது. ஒரு 24 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு சாதனை, அதுவும் ட்ரைலர் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சாதனையா அப்படி சொல்லி வியக்க வைக்கிறது. அப்படி என்ன சிம்பு அவர்கள் பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் சிம்பு ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ட்ரைலர் நேற்று இரவு கரெக்டாக ஒரு 6:02க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணது கிடையாது, ப்ரோமோ ரிலீஸ் பண்ண கிடையாது. இதுக்கு முன்பு நம்மளோட ஜெயிலர் 2வது பாகத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோ கூட இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணல. அது திரையரங்குகள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழகத்தில் இருக்க எல்லா திரையரங்குகளும் ரிலீஸ் ஆகும். அந்த திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிற அட் த சேம் டைம் யூடியூப் தளத்துலையும் ரிலீஸ் ஆகிவிடும். அதனால் அந்த ஒரு ட்ரைலர் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாலுமே அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணல. ஆனால் நம்ம கலை பிளேயர்ஸ் தானு அவர்கள் ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு 24 மணி நேரம் கழிச்சு தான் யூடியூப்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக மக்களோட கூட்டம் திரையரங்குகளை நோக்கி இருக்கு. 15 ரூபாய் டிக்கெட்னால் பயங்கரமாக திரையரங்குக்குள்ளே போய் படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கரெக்டாக 6:02க்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் அந்த ட்ரைலர் தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் செம்மையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஹேஷ்டேகில் இந்தியாவில் என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷன் 1,40,000 ஹேஷ்டேக் அரசன் திரைப்படம் வாங்கியிருக்கு. அதிகமான ரீட்வீட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ 1,40,000 ஹேஷ்டேக் வாங்கி என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்தியா அளவில் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசன் திரைப்படம் 3வது இடத்தை பிடித்திருக்கு. இன்னும் அஃபிஷியலான ட்ரைலர் யூடியூப் தளத்தில் ரிலீஸ் பண்ணல. ஸோ யூடியூப்ல ட்ரைலர் ரிலீஸ் ஆகாமல் திரையரங்குகளோட ரெஸ்பான்ஸ், அதாவது தேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோவே இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னா, இன்னைக்கு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. மேபி இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ட்ரைலர் ரிலீஸ் ஆகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூடியூப் தளத்தில் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரைலர் எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பு ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு அப்புறமா, அதாவது அரசன் திரைப்படத்துக்கு அப்புறமா சிம்பு அவர்களோட கெரியர் விஜய் அஜித் மாதிரி ஒரு பயங்கரமான கிராஃபாக இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஏன்னா இது வெற்றிமாறன் அவர்கள் திரைப்படம் மாதிரி கிடையாது. ஸோ சிம்பு அவர்களுக்காகவும் பண்ணியிருக்காங்க, வெற்றிமாறன் அவர்களுக்காகவும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அவருக்கு அது ரொம்ப கிளியராக தெரிகிறது. ஏன்னா அந்த ஒரு காமெடி எலமெண்ட்ஸ், அந்த வட சென்னை இருந்தாலும் அங்கே சின்ன சின்ன காமெடி எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சிம்பு அவர்களுக்காக ராவான எலமெண்ட்ஸ் வெற்றிமாறன் பண்ணது, முக்கியமாக அனிருத் அவர்களோட மியூசிக், இது எல்லாமே ஒரு குழப்பமான காம்போ மாதிரி இருந்துச்சு. ஆனால் ட்ரைலர் ப்ரோமோ பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகியிருக்கு. ஸோ மொத்தமாக இந்த ட்ரைலர் பயங்கரமாக இருக்குது. ஸோ ட்ரைலர் ஆஃபிஷியலாக யூடியூப்ல ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா பெரிய ரெக்கார்டு பண்ண போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் ட்ரைலர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ரியலி சிம்பு அவர்கள் ஒரு பயங்கரமான சாதனை படைத்திருக்காங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சிம்பு அவர்களோட கெரியர் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா பயங்கரமான உச்சம் ஏறப்போகிறது. ஒரு 24 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு சாதனை, அதுவும் ட்ரைலர் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சாதனையா அப்படி சொல்லி வியக்க வைக்கிறது. அப்படி என்ன சிம்பு அவர்கள் பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் சிம்பு ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ட்ரைலர் நேற்று இரவு கரெக்டாக ஒரு 6:02க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணது கிடையாது, ப்ரோமோ ரிலீஸ் பண்ண கிடையாது. இதுக்கு முன்பு நம்மளோட ஜெயிலர் 2வது பாகத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோ கூட இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணல. அது திரையரங்குகள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழகத்தில் இருக்க எல்லா திரையரங்குகளும் ரிலீஸ் ஆகும். அந்த திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிற அட் த சேம் டைம் யூடியூப் தளத்துலையும் ரிலீஸ் ஆகிவிடும். அதனால் அந்த ஒரு ட்ரைலர் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாலுமே அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணல. ஆனால் நம்ம கலை பிளேயர்ஸ் தானு அவர்கள் ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு 24 மணி நேரம் கழிச்சு தான் யூடியூப்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக மக்களோட கூட்டம் திரையரங்குகளை நோக்கி இருக்கு. 15 ரூபாய் டிக்கெட்னால் பயங்கரமாக திரையரங்குக்குள்ளே போய் படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கரெக்டாக 6:02க்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் அந்த ட்ரைலர் தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் செம்மையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு.
ஹேஷ்டேகில் இந்தியா அளவில் என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 பொசிஷன் 1,40,000 ஹேஷ்டேக் வந்து அரசன் திரைப்படம் வந்து வாங்கியிருக்கு. அதிகமான ரீட்வீட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 1,40,000 ஹேஷ்டேக் வாங்கி என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. இந்தியா அளவில் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசன் திரைப்படம் 3வது இடத்தை வந்து பிடித்திருக்கு. இன்னும் வந்து அஃபிஷியலான ட்ரைலர் வந்து யூடியூப் தளத்தில் ரிலீஸ் பண்ணல. ஸோ யூடியூப்பில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகாமல் வந்து திரையரங்குகளோட ரெஸ்பான்ஸ், அதாவது தேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோவே வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகுது. மேபி வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ட்ரைலர் ரிலீஸ் ஆகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூடியூப் தளத்தில் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரைலர் வந்து எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பு ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த படத்துக்கு அப்புறமா, அதாவது அரசன் திரைப்படத்துக்கு அப்புறமா சிம்பு அவர்களோட கெரியர் வந்து விஜய் அஜித் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கிராஃபாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஏன்னா வந்து இது வந்து வெற்றிமாறன் அவர்கள் திரைப்படம் மாதிரி கிடையாது. ஸோ வந்து சிம்பு அவர்களுக்காகவும் பண்ணியிருக்காங்க, வெற்றிமாறன் அவர்களுக்காகவும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அவருக்கு அது வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரிகிறது. ஏன்னா வந்து அந்த ஒரு காமெடி எலமெண்ட்ஸ், அந்த வட சென்னை இருந்தாலும் அங்கே சின்ன சின்ன காமெடி எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சிம்பு அவர்களுக்காக ராவான எலமெண்ட்ஸ் வெற்றிமாறன் பண்ணது, முக்கியமாக அனிருத் அவர்களோட மியூசிக், இது எல்லாமே வந்து ஒரு குழப்பமான காம்போ மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் ப்ரோமோ பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வந்து மர்ஜ் ஆகியிருக்கு. ஸோ மொத்தமாக இந்த ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ ட்ரெய்லர் வந்து அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா பெரிய ரெக்கார்டு வந்து பண்ண போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து ட்ரெய்லரை வந்து பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.